இப்போ நீங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஃபேவரட்டான பிரியாணிஸ்னா என்னென்ன தமிழ்நாட்டில்? எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிலையும் சொல்லலாம். நம்ம நிறைய இடத்துல போய் சாப்பிட்றோம், இங்க எல்லாம் போனீங்கன்னா இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க. ஸோ எனக்கு இங்கே பர்சனலாக இப்போ ரீசெண்டாக எஸ்எஸ் எனக்கு பிடிக்கும். அப்புறம் அன்லிமிடெட் பிரியாணி ஒன்று இருக்கும் கோயம்புத்தூர்ல, செந்தில் குமரன் தியேட்டர், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட். அங்க போய் சாப்பிட என்ன செய்வோம்னா, காலையில மதியம் சாப்பிட மாட்டோம், 3-4 மணிக்கு வருவோம் பசங்க எல்லாமே. அந்த டைம்ல வந்துட்டு அங்க ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறது. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் பீஸ் வைப்போம், அப்புறம் எல்லாம் ரைஸ் மட்டும் தான். பட் இருந்தாலும் ஃபுட் தானே, அதுவும் ஒரு பிரியாணி தானே, நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. எனிவேஸ் இட்ஸ் பிரியாணி ரைட். ஆமா, கோவை அங்க பிரியாணி அன்னைக்கு நீங்க நாங்க போய் சாப்பிட்டோம். அது அதோட ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அந்த கார்லிக்கோட ஃப்ளேவரும் அகைன் அந்த மட்டனுடைய டெண்டர்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மலபார் பிரியாணின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கீ ரைஸ் கொடுப்பாங்க. கீ ரைஸும் பீஃப் சுக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சூப்பராக இருக்கும் காம்பினேஷன், வேற லெவல் காம்பினேஷன். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கேரளாவில் தலைச்சேரி பிரியாணி, தலைச்சேரி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிற சம்பா விட எனக்கு பாஸ்மதி தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாணியம்பாடி ஸ்டைல் பாஸ்மதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாணியம்பாடி ஸ்டைல்.